अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கு இழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதௌராதரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. எம்பெருமானுடைய பிராட்டிமார்களை குறித்து ஸ்தோத்திரங்களை அருளி செய்கின்ற வேதாந்த தேசிகன் பூமி பிராட்டியை குறித்து அருளி செய்த அற்புதமான ஸ்தோத்திரம்தான் பூஸ்துதி என்கிற ஸ்தோத்திரமாகும். இந்த பூஸ்துதியிலே பூமி பிராட்டியினுடைய பெருமைகள், பலவிதமான பெருமைகள், அதையெல்லாம் எடுத்து காட்டுகிறார். இன்னும் சொல்லப்போனால் பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமியை விட பூமி பிராட்டிக்குத்தான் அதிகமான பெருமை. காரணம், பெரிய பிராட்டியாரை கூட தன் திருமார்பிலே தான் வைத்து கொண்டிருக்கிறான் எம்பெருமான். ஆனால் பூமி பிராட்டியை பூமி பிராட்டியாகிய உன்னை ஆதிசேஷனுடையிலே தலையிலேயே தாங்குகிறானே என்று இப்படியெல்லாம் பெருமையை சொல்லி கொண்டு போனார். அதற்கு மேலே அடுத்தபடியாக இப்பொழுது 14வது ஸ்லோகத்திலே அந்த பூமி பிராட்டி கடலிலே மூழ்கினாள் அல்லவா. எம்பெருமான் வராகாவதாரத்தை எடுத்த பொழுது, அதாவது இரண்யாக்ஷன் என்பவன் அந்த பூமியை அபகரித்து கொண்டு போய் கடலுக்கு அடியிலே ஒளித்து வைத்து விடுகிறான். அதனால் பூமி பிராட்டி கடலிலே மூழ்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அது கூட என்ன காரணத்தினாலே என்பதை மிக சமத்காரமாக அதை எடுத்து இங்கே நமக்கு காட்டுகிறார் வேதாந்த தேசிகன். ஆஸ்வாசனாய ஜகதாம் புருஷே பரஸ்மின் ஆபன்னரக்ஷணதசாம் அபிநேது காமே அந்தர்ஹிதேதர குணாதபலா ஸ்வபாவாத் ஔதன்வதே பயசி மஜ்ஜனம் அப்யனைஷீஹி. எம்பெருமான் வராகாவதாரத்தை எடுத்தது கூட எதற்காக என்று பார்த்தால், அடியவர்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டால் உடனே போய் அவர்களை ரட்சிப்பவன் தான் என்று காட்ட வேணும் என்பதற்காகத்தான் வராக பெருமான் அந்த அவதாரத்தை எடுத்தான். நீயும் அதற்கு துணை புரிவதற்காகத்தான் அப்படி கடலிலே மூழ்கினாய் என்று பூமி பிராட்டியை பார்த்து வேதாந்த தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஆஸ்வாசனாய ஜகதாம் புருஷே பரஸ்மின். பரஸ்மின் புருஷே, அதாவது பரமபுருஷனான அந்த ஸ்ரீமன் நாராயணன், அவன் ஜகதாம் ஆஸ்வாசனாய, ஜகத்தையெல்லாம் தேற்றுவதற்காக, ஜகத்திற்கு உலகிற்கு அருள் புரிவதற்காக அவன் என்ன பண்ணுகிறான். ஆபன்னரக்ஷணதசாம் அபிநேது காமே. ஆபன்னரக்ஷணதசாம், ஆபத்து உடையவர்கள் யாராயிருந்தாலும் அது ஆபத்தே செப்பேடாக ரட்சித்தல் என்று ஒன்று சொல்லுகிறார். ஆபத்தையே காரணமாக கொண்டு, ஆபத்து வந்தால் நீ என்னை ரட்சிக்க வேணும் என்று அவனை பிரார்த்திக்க வேணும் என்று கூட அவன் எதிர்பார்க்கறதில்லை. ஒருத்தருக்கு ஆபத்து வந்தால் உடனே எம்பெருமான் வந்து விடுகிறான். அந்த இடத்துல ஆபத்தே காரணமாக கொண்டு ரட்சித்தல் என்கிறது எம்பெருமானுக்கே உரிய ஒரு தனி குணம். அது அந்த குணத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் எம்பெருமான் என்ன பண்ணினான். என்னன்னா, ஆபன்னரக்ஷணதசாம் அபிநேது காமே. அந்த ஆபன்னத்தில் ஆபத்தை அடைந்தவர்களை ரட்சிப்பதை தான் கை கொண்டிருக்கிறோம் என்று எல்லாருக்கும் காட்டணுமே, அதற்காகத்தான் இந்த அவதாரத்தை பண்ணினான். இது கூட ஒரு நடிப்பு போலே என்று கூட கொள்ளலாம். அதாவது என்ன, யாருக்கு ஆபத்து வருதோ அப்போ அவளை ரட்சிக்கணும், அது ரட்சிப்பு தான் நம்முடைய கடமை. அது எப்போ காட்டலான்னு பார்த்தான். இப்போ பிரளயத்தை அது இரண்யாட்சனாலே ஒரு பெரிய ஆபத்து வந்து வித்தட்டு பூமிக்கு. என்ன பண்ணினான்னா, இப்படி இவள், அதாவது இந்த பூமி பிராட்டியானவள் இரண்யாட்சனாலே அபகரித்து செல்லப்பட்டு கடலுக்கு அடியில் ஒளித்து வைக்கப்பட்டாள். உடனே அந்த சமயத்தில்
பிராட்டி பூமி பிராட்டி அவள் எப்படிப்பட்டவள்? எல்லா விதமான சக்தியும் உடையவள். அவள் என்ன பண்ணியிருக்கலாம்? தானே தன்னை ரட்சித்து கொண்டிருக்கலாம். அந்த ஹிரண்யாட்சனிடத்திலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள அவளால் முடியாதா? நிச்சயமாக முடியும். ஆனாலும் என்ன பண்ணுகிறாள்? அதை தான் செய்யக்கூடாது, எம்பெருமான் தான் செய்ய வேண்டும் என்று அவளும் கூட என்ன பண்ணினாள்னா பூமியிலே முழுகுகிறா போல தன்னை காட்டி கொண்டாள். எம்பெருமான் அடியவர்களுக்கு அனுகிரகம் செய்வதாக தன்னை காட்டி கொண்டானோ இல்லையோ, அப்படி அவன் அனுகிரகம் செய்வதாக காட்டி கொண்டவனுக்கு சகாயம் புரிவது போல இவளும் என்ன பண்ணாளாம்? தன்னை ரட்சித்து கொள்ள தனக்கு சக்தியற்றவள் போல. சீதா பிராட்டி அசோகவனத்திலே சிறை இருக்கிறாள். அப்பொழுது ஹனுமான் என்ன சொல்கிறான்? நான் உன்னை கொண்டு போய் அக்கறையிலே சேர்த்து விடுகிறேன், எனக்கு சக்தி உண்டு, எதற்காக நீர் இன்னும் காத்து கொண்டிருக்க வேண்டும்? என்னுடைய முதுகிலே ஏறிக்கொள்ளும், அக்கறையிலே கொண்டு போய் விட்டுவிடு, பெருமாள் இடத்துல உடனே சேர்த்து விடுகிறேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது பிராட்டி என்ன சொல்லுகிறாள்? நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ளக்கூடாது, எம்பெருமான் தான் நம்மை ரட்சிக்க வேண்டும். ரட்சணம் என்பது அவனுடைய பொறுப்பது, அதிலே நாம் சேரக்கூடாது. ஷரைஸ்து சங்குலாங்கிருத்வா லங்காம் பரபலார்த்தனா மாம்னேயேத்யதி காகுஸ்தா தத்து தஸ்ய சதிருஷம் பவேத் என்று இந்த இலங்கையை பாழ்படுத்தி அந்த ராமபிரான் என்னை மீட்டுச் சென்றானால் அதுதான் அவருடைய வீரத்திற்கு தகுதியானது. என்னுடைய சக்தியாலே இந்த ராவணனை நான் பதிவிரதா சக்தியாலேயே நான் இந்த ராவணனை நீ பஸ்மமாக போக கடவாய் என்று சாம்பலாக்கி விடக்கூடிய எனக்கு சக்தி உண்டு. ஆனால் அதை நான் ஏன் பிரயோகிக்கவில்லை என்னால் என்னை காப்பது என்னுடைய பொறுப்பு அல்ல, என்னை காப்பது எம்பெருமானுடைய பொறுப்பு என்று நான் இருக்கிறேன் என்று அந்த இடத்துல பிராட்டி தன்னுடைய பாரதந்திரியத்தை வெளியிட்டாள். அதுதான் இங்கேயும் சொல்லுகிறார் வேதாந்த தேசிகன். பிராட்டி பூமி பிராட்டி இந்த இரண்யாட்சனை பஸ்மமாக்கி இருப்பாள். ஆனாலும் கூட என்ன பண்ணினாள்? அதை எம்பெருமான் தான் செய்ய வேண்டும், நாம் செய்யக்கூடாது என்று தன்னுடைய பாரதந்திரியத்தை அங்கே வெளியிட்டு அவள் என்ன பண்ணாளாம்? தானும் கடலிலே முழுகுவது போலேயே அப்படியே தனக்கு ஆபத்து வந்து விட்டது போல அப்படி காட்டினாள். அதனால்தான் எம்பெருமானும் ஓடி வந்து ஆபத்திலே இருப்பவர்களை ரட்சிக்க விடணுமே என்று ஓடி வந்து வராகமாக வந்து இவளை எடுத்தான் என்று அந்த அர்த்தத்தை சொல்லுகிறார். அந்தர்ஹித இதர குணாத் அபலா ஸ்வபாவாத், இவள் நிறைய குணங்களை உடையவள், தன்னை காற்றுக்கொள்ள சக்தியை உடையவள். ஆனால் அதையெல்லாம் இந்த இடத்துல மறைத்து கொள்ளுகிறாள். அந்தர்ஹித, இப்படிப்பட்ட இவள் என்ன பண்ணினாள்? அபலா ஸ்வபாவாத், தன்னுடைய பெண் தன்மையை அங்கே கொள்ளுகிறாள். பெண்ணானவள் என்ன பண்ணணும் என்னால் பர்த்தாவை இட்டுத்தான் தன்னுடைய ரட்சணத்தை பண்ணிக்கொள்ள வேணும் என்று சொல்லியிருக்கிறபடியினாலே இவள் என்ன பண்ணினாள்? ஔதன்வதே பயசி மஜ்ஜதாம் அபியனைஷீஹி, அந்த ஔதன்வதே பயசி, அந்த கடலினுடைய நீரிலே மஜ்ஜனம், அந்த மஜ்ஜனம் என்கிற முழுகுதலை இவளும் கூட என்ன பண்ணினாள்? தான் ஏற்றுக்கொண்டாள். உண்மையிலே இவளுக்கு கடலிலே முழுக வேண்டிய அவசியமே கிடையாது. நினைத்தானால் இவளே கூட அந்த ஹிரண்யாட்சனை பஸ்மமாக்கி விட்டிருக்கலாம் தன்னுடைய பதிவிரதா சக்தியாலே. ஆனால் அப்படி செய்யவில்லை. ஏன்? எம்பெருமான் வந்து செய்யட்டும். எம்பெருமான் ஆபத்து இருப்பவர்களை ரட்சிக்கிறவன் என்கிறது அவனுடைய குணம் வெளிப்படுவதற்கு இது ஒரு காரணம். அதனால் இப்போ எனக்கு ஆபத்து வந்திருக்கிறதுன்னு எம்பெருமான் ஓடி வரப்போகிறான். அவனுடைய அந்த காரியத்தை நாமேன் தடுக்க வேணும் என்று என்ன பண்ணாலாம்? பெருமாள் அந்த எம்பெருமானை இவள் தன்னுடைய கண்களால் குளிர கட்டாட்சிக்கிறாள்ன்னே சொல்லுகிறார். அப்படியாக அந்த எம்பெருமான் வந்து தன்னை ரட்சிக்கும்படியாக இப்படி செய்து தன்னுடைய பாரதந்திரியத்தை வெளிப்படுத்தினாள் என்று அந்த ஒரு விஷயத்தை இந்த ஸ்லோகத்திலே நமக்கு அற்புதமாக அப்படி காட்டி அருளினார். அதற்கு அடுத்தபடியாக ஸ்லோகம், அதாவது 15வது ஸ்லோகம். இந்த 15வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்னால், அந்த பாதாளத்திலே பகவான் பூமி தேவியை பார்க்கிறானே அந்த விஷயத்தை சொல்லுகிறார். அது எப்படி இருந்தது? ஒரு பெரிய கல்யாணம் போலே இருந்தது, திருக்கல்யாண வைபவம் போலே இருந்தது. பூமி பிராட்டி பாத்தாள லோகத்திலே அங்கே இருக்கிறாள். முதலே அவளை பார்க்கிறான் அல்லவா? அதாவது பூமி பிராட்டி எம்பெருமானுடைய பத்தினியாகத்தான் இருக்கிறாள். அவளை இந்த இரண்யாட்சன் கவர்ந்து கொண்டு போய் கடலுக்கு அடியிலே ஒளித்து வைத்து விட்டான். எம்பெருமானும் என்ன பண்ணினான்? கடலுக்கு உள்ளே போக வேணுமானால் அதற்குரிய உருவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால்தான் நீருக்கும் ஜலத்துக்கும் இராயாத ஒரு வடிவு, அதாவது ஜலத்திலே புகுந்து காரியம் செய்யணும்னா அதுக்கு வராகம்தான் பண்ணுமா அந்த காரியத்தை. அதனால் இந்த வராகத்தினுடைய உருவத்தை கொண்டானவன். பன்றியா என்று பாரகங்கேண்ட பாழியான் என்று ஆழ்வார்களெல்லாம் இந்த சரித்திரத்தை அனுபவிக்கிறார்கள். ஆஹா,
இந்த பாரகத்தை கீண்டு எடுக்க வேணுமானால், அது ஜலத்திலே போக வேணுமானால் அதற்கு பன்றியாக இருக்க வேண்டும் என்று எம்பெருமான் நினைத்து அந்த பன்றி உருக்கொண்டு உள்ளே சென்றான் அல்லவா. உள்ளே சென்று அங்கே அந்த பூமி பிராட்டியை முதல்ல பார்க்கிறான். அப்பொழுதே என்ன அது எப்படி இருந்ததுன்னு கேட்டால், ஒரு பெரிய திருக்கல்யாண வைபவம் போலே இருந்தது என்று அதை இன்னும் அழகாக வர்ணிக்கிறார். அந்த ஸ்லோகத்தையும் பார்ப்போம். பூர்வம் வராக வபுஷா புருஷோத்தமேன பிரீத்தேன போகி சதனே சமுதீக்ஷிதாயாக பாதாஹதாः பிரளயவாரிதயः தவாசன் உத்வாஹ மங்களவிதே ருச்சிதா மிருதங்காः. பூர்வம் வராக வபுஷா, முதலிலே எம்பெருமான் என்ன பண்ணினான், அதாவது முன்பு அந்த பிரளய காலத்திலே, பிரளய காலம் என்னால் இரண்யாட்சனாலே பூமியானது அந்த ஜலத்திலே கொண்டு போய் கடலுக்கு அடியிலே கொண்டு போய் வைக்கப்பட்ட பொழுது வராக வபுஷா புருஷோத்தமேனா, வராக வடிவு கொண்ட அந்த புருஷோத்தமன் அந்த எம்பெருமானாலே எப்படி என்னன்னா சமுதீக்ஷிதாயாக, அப்படி மிகவும் பிரீத்தேன போகி சதனே சமுதீக்ஷிதாயாக, பிரீத்தேன மிகவும் அன்புடைய அந்த பார்வையாலே போகி சதனே, போகி சதனம் என்னால் அந்த கடல், அந்த நாகலோகம், அந்த பூமி பாதாள லோகம், அந்த லோகத்தில் அப்படி போய் இந்த பூமி பிராட்டியை ரொம்ப பிரீத்தியோடு பார்த்தானான். அப்படி பார்க்கிற பொழுது அந்த பார்க்கிற விஷயமே எப்படி இருந்ததுன்னு கேட்டால், அதுவே ஒரு உத்வாக மங்களவிதேகே, அந்த பார்த்த பார்வையே எப்படி இருந்ததுன்னா, ஒரு உத்வாகம் என்னால் கீழேந்து மேலே அப்படி எடுக்கிறது இருக்க, அதற்கும் உத்வாகம்னு பேர். இன்னொன்று என்ன தெரியுமோ, கல்யாணத்திற்கும் இந்த விவாகம் என்று சொல்லுகிறோமே அந்த திருமணம், அதற்கும் உத்வாகம் என்று தான் பெயர். உத்வாகம் என்றாலும் விவாகம் என்றாலும் ஒரே அர்த்தம்தான். என்ன பொருள் அதற்கு என்றால், ஒரு பெண்ணை எடுத்து அவன் அவளை மேலே மேலே வளர்க்கிறான். கல்யாணம் பண்ணிக்கிற பொழுது என்ன பண்ணுறான், ஒரு பிரம்மச்சாரி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு அந்த பெண்ணுக்கு மேலே மேலே நல்ல வளர்ச்சியை கொடுக்குறான். அதனால தான் அது விவாகம் உத்வாகம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆயினால் இப்போ இந்த பூமி பிராட்டி அவள் அந்த நாகலோகத்தில் இருக்கிற பொழுது எம்பெருமான் தன்னுடைய அந்த அழகான கண்ணாலே அப்படி அவளை கட்டாட்சித்தான் அல்லவா. அந்த சமுதீக்ஷிதம் என்று சொல்லப்பட்ட அந்த உற்று நோக்கப்பட்ட கட்டாட்சம் அது எப்படி இருந்ததுன்னு கேட்டால், உத்வாக மங்கள விதேகே, எடுத்து வருதல் என்கிற அல்லது விவாக மங்களம், விவாக விழா என்று சொல்லும்படியாக அப்படி இருந்துதான். அப்படி விவாகம் என்று சொன்னால் அதற்கு வாத்தியங்களெல்லாம் வேண்டாமா, சப்தங்களெல்லாம் இசைக்க வேண்டாமா? அந்த சமயத்தில் என்ன பண்ணுவா, நாதஸ்வரம் வைப்பார்கள், தவில் அடிப்பார்கள். ஏன்னா கல்யாணத்தில் இதெல்லாம் பார்க்குறோம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, அது மிருதங்கம் அடிக்கிறா போலே இருந்ததுன்னு ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். அப்போ எம்பெருமான் என்ன பண்ணினான், பாதாகதாக பிரளயவாரிதயா தவாசன், அந்த சமயத்தில் மீண்டு மேலே எழுகிற பொழுது என்ன பண்ணினான், அந்த காலை உதைத்து கொண்டு தானே மேலே வர வேண்டும். வராக பெருமாளும் கூட ஜலத்திலிருந்து மேலே வருகிற பொழுது அந்த காலை உதைத்து கொண்டு வெளியில் வந்தானான். அப்படி காலை உதைத்து கொண்டு வருகிற பொழுதோ அந்த பிரளய சமுத்திரத்திலே அந்த கால் உதைக்கிற பொழுது பட்டுதோ இல்லையோ, அப்போ பட்ட பொழுது ஒரு ஒலி எழுகிறது. அந்த திருவடி, எம்பெருமானுடைய திருவடி அந்த ஜலத்திலே படுகிற பொழுது ஒரு ஒலி எழுப்புகிறது. அந்த ஒலி எப்படி இருந்ததுன்னு கேட்டால், மிருதங்காக ஆசன்னு உச்சிதாக மிருதங்காக ஆசன்னு, அந்த சமயத்திற்கு ஏற்ற மத்தளங்கள் போலே அமைந்தது. கல்யாணம் என்னால் மத்தளம் கொட்ட வரிசங்கன் நின்னூத முத்துடைத்தாமன் நிறைதாழ்ந்த பந்தற்கீழ் என்று மத்தளம் கொட்ட வேண்டும். அப்பொழுதுதான் கல்யாணத்திற்கு பெருமை. இப்பொழுது பூமி பிராட்டியை அவன் எடுக்கிறது இருக்க, அதுவே ஒரு கல்யாணம் போலே தான். அப்படிப்பட்ட கல்யாணமாக இருக்கிற பொழுது அங்கே மத்தளம் கொட்ட வேண்டாமான்னா, இந்த எம்பெருமான் தன்னுடைய காலாலே அந்த சமுத்திரத்தினுடைய நீரை உதைத்தான் அல்லவா, அப்பொழுது ஏற்பட்ட ஒலி அங்கே மத்தளம் போலே இருந்தது என்று இப்படியாக மிக அழகாக அந்த காட்சியினை நாம் கண்ணாலே காணும்படியாக வர்ணிக்கிறார் வேதாந்த தேசிகன். இன்னும் பூமி பிராட்டியை பற்றி அவருடைய ஸ்லோகங்கள் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். वीणा वेङ्कटेशम्
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।